ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்போட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, உங்கள் ஜாப் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ ஆர் யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 10th 12th டிப்ளமோ பிடெக் அந்த மாதிரி யூஜி வந்து எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும், ரெகுலர் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 65% மேலே உங்கள் 10th 12th டிப்ளமோ பிஜி யூஜி எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து டெக்னிக்கல் ஆப்டிடியூட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆரும் சேர்த்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த 2 ரவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரெண்டுத்துலையுமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜூலை 2025 ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்கள் கரண்ட் சிட்டி, உங்கள் இமேஜை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் ஃபார் மீன்னு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சூஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 10th டீட்டெயில்ஸ், 12th டீட்டெயில்ஸு, உங்கள் டிப்ளமோ டீட்டெயில்ஸு, கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டேலண்ட் ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யாரெல்லாம் அவங்க ஹையர் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் செக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டு அக்ரீன் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இனுக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா குவாலிட்டிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியோ ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.